மிக்ஜாம் புயல் மற்றும் வெள்ள நிவாரணமாக தமிழ்நாட்டிற்கு 683 கோடி ரூபாய் வழங்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. 2024-2025 ஆண்டுக்கான தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து மாநிலங்களுக்கு ஒதுக்க வேண்டிய தொகைக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. அதன்படி தமிழ்நாட்டிற்கு மிக்ஜாம் புயல் மற்றும் வெள்ள நிவாரணமாக 683 கோடி ரூபாய் வழங்க மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளது. இதில் முதற்கட்டமாக 276 கோடி ரூபாயை தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து விடுவிக்கவும் மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. அதற்கு ஏற்ப தமிழ்நாட்டிற்கு மிக்ஜாம் புயல் பாதிப்பிற்கு முதற்கட்டமாக 115 கோடி ரூபாய் விடுவிக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. மேலும் கடந்த ஆண்டு ஏற்பட்ட வெள்ளத்திற்கு தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து 160 கோடி ரூபாயை விடுவிக்கவும் மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. அதே சமயம் அண்டை மாநிலமான கர்நாடகாவிற்கு வறட்சி காரணமாக சுமார் 3454 கோடி ரூபாய் விடுவிக்க மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளது. இதற்கு எதிர்வினையாற்றியுள்ள மதுரை எம்பி சு வெங்கடேசன், கர்நாடகாவில் முதற்கட்ட வாக்குப்பதிவு சாதகமாக இல்லாததால் வறட்சி நிவாரணம் அறிவிக்கப்பட்டு இருப்பதாக விமர்சித்துள்ளார். ஆனால் தமிழ்நாடு கேட்ட 38,000 கோடியில் 275 கோடி ரூபாய் மட்டுமே ஒதுக்கியிருப்பதாக குற்றம் சாட்டியுள்ள அவர், பாஜகவிற்கு தமிழ்நாட்டின் மீது இருப்பது கோபம் அல்ல, தீராத வன்மம் என்று கடுமையாக சாடியுள்ளார். புயல் நிவாரண நிதியாக தமிழ்நாட்டுக்கு தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து 276 கோடி ரூபாய் மட்டும் ஒதுக்கப்பட்டது யானை பசிக்கு சோள பொறி போட்டது போல் இருப்பதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி கண்டனம் தெரிவித்துள்ளது. பிரதமர் மோடி தமிழ்நாட்டு மக்களுக்காக பேசுவது அப்பட்டமாக நீலி கண்ணீர் வடிப்பதாக தான் கருத முடியும் என அக்கட்சி மாநில தலைவர் செல்வ பெருந்தகை விமர்சித்துள்ளார். தமிழ்நாட்டின் வாழ்வாதாரம் மீது கொஞ்சம் கூட கருணை காட்டாத அணுகுமுறையை தான் பிரதமர் மோடி கையாண்டு வருகிறார் என்பதற்கு உள்துறை அமைச்சகத்தின் நிதி ஒதுக்கீடு மேலும் உறுதி செய்வதாக தெரிவித்துள்ளார். அதிமுக ஆட்சியில் கூட புயல் பாதிப்புக்கு மத்திய அரசு உரிய அளவு நிதி வழங்கியது கிடையாது என்று எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சேலம் மாவட்டம் கொங்கனாபுரம் மற்றும் எடப்பாடியில் அதிமுக சார்பில் நீர்மோர் பந்தல்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அவற்றை கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழ்நாடு அரசு கேட்கும் நிதியை மத்திய அரசு வழங்குவதில்லை என்று குற்றம் சாட்டினார். அதில் அவள் குறைத்துத்தான் கொடுப்பார். எப்பொழுதும் கேட்ட நிதி கொடுத்ததே கிடையாது. காங்கிரஸ் மத்தியில் ஆண்ட பொழுதும் காங்கிரஸ் அமைச்சரவையில் திராவிட முன்னேற்ற கழகம் அங்க வைத்த பொழுதும் தமிழகத்தில் பேரிடர் காலங்களில் புயலால் தமிழகம் பாதிக்கப்பட்ட பொழுது அப்பொழுது தமிழக அரசு, அன்றைய தமிழக அரசு, திராவிட முன்னேற்ற அரசு மத்திய அரசு கேட்ட தொகை விடுவிக்கவில்லை. எப்பொழுதுமே அவள் விடுவிக்கிறது. தமிழ்நாட்டில் கஞ்சா போதை தகராறுகள் நாளுக்கு நாள் அதிகரிப்பதாகவும் கஞ்சா போதையால் குடும்பங்கள் சீரழிவதை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தினார்.